உண்மையான காதல் என்பது பிடித்து வைத்துக் கொள்வதல்ல, விடுவித்தாலும் திரும்பி வரும் பந்தம். அது உன் மனதில் சந்தோஷத்தை மட்டுமல்ல, அமைதியையும் தரும். ஒருவரை நேசிப்பது அவர் உன்னை மகிழ்விப்பதற்காக மட்டுமல்ல, அவர் கனவுகளை நிறைவேற்றும் பாதையில் நீ கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதற்கும் தான். சோதனைகள் வந்தாலும் தூரம் இருந்தாலும் அந்த பாசம் மனதில் எப்போதும் உயிரோடு இருக்கும். இதுவே உண்மையான காதலின் சோதனை. காதலை புரிந்து கொள்ள விரும்பினால் அதில் நான் என்பதை குறைத்து நாம் என்பதை கூட்டி கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான காதல் சண்டையில்லாதது அல்ல, அது சண்டையிலும் பிரியாதது. வார்த்தைகள் புண்படுத்தினாலும் உள்ளத்தின் பாசம் காயமாற்றும். காதல் என்பது ஒருவரின் தோற்றத்தில் மட்டுமல்ல, அவரின் உள்ளத்தில் நீ பார்க்கும் அழகே. இதை உணர்ந்தவனே காதலை வென்றவனாகிறார். உண்மையான காதல் பொறுமையையும் மன்னிப்பையும் அர்ப்பணிப்பையும் கற்றுத்தரும். அது உன்னை மாற்றுவதல்ல, உன்னை உன் சிறந்த வடிவமாக மாற்ற தூண்டும். ஒருவரின் குறைகளை பார்த்து பிரிந்து போவது எளிது, ஆனால் அந்த குறைகளுடன் அவரை நேசிப்பது மட்டுமே கடினம். அதுவே உண்மையான காதல். அந்த காதல் உன்னை வலுவானவனாகவும் நல்லவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். உண்மையான காதல் என்பது ஒருவரின் அருகில் எத்தனை நேரம் இருந்தாய் என்பதல்ல, அவரின் மனதில் எத்தனை ஆழமாக பதிந்தாய் என்பதுதான். அது அன்பின் வார்த்தைகளில் மட்டுமில்லாமல் அன்பின் செயல்களிலும் தெரியும். அந்த காதலில் பயமில்லை, சந்தேகமில்லை, துரோகமில்லை. இருக்கும் ஒன்றே நம்பிக்கையும் நன்றியும். அந்த காதல் கிடைத்தால் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். காதல் என்பது உன்னை மட்டுமே நினைக்கச் செய்வதல்ல, அவர் இல்லை என்றாலும் அவர் சிரிப்புக்காக பிரார்த்திக்கச் செய்வது. உண்மையான காதல் சுயநலமற்றது. அது ஒருவரின் சுதந்திரத்தை கெடுப்பதல்ல, அவரின் கனவுகளை காக்கும் காவலனாக இருப்பது. உன்னை புரிந்து கொள்வதற்காக யாரும் இல்லாவிட்டாலும் உன்னை நம்பி நிற்கும் ஒருவன் இருந்தால் அவன்தான் உன் உண்மையான காதல். உண்மையான காதல் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு மனிதரை சேர்க்கும் விஷயம் மட்டுமல்ல, அந்த மனிதரை உன் வாழ்க்கையின் ஒரு காரணமாக மாற்றும் விஷயம். அது உன்னை நம்பிக்கையுடன் சிரிக்கச் செய்யும், உன்னை வலிமையுடன் நிற்கச் செய்யும். அந்த காதலில் சண்டைகள் இருக்கும், ஆனால் பிரிவில்லை. கண்ணீர் வரும், ஆனால் கைவிடுவதில்லை. உண்மையான காதல் என்பது உன்னுடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று மனம் சொல்வது. உண்மையான காதலை புரிந்து கொள்ள முதலில் பொய்யான காதலை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் போலியான அன்பு உனக்கு துன்பத்தை கற்றுத்தரும், ஆனால் அந்த துன்பமே உண்மையான அன்பின் மதிப்பை உணரச் செய்யும். உண்மையான காதல் வந்தால் அது உன் காயங்களை ஆற்றும், உன் மனதை சுத்தப்படுத்தும், உன் வாழ்க்கையை புதிய ஒளியால் நிரப்பும். அது ஒருவரின் அருகில் வாழ்வது அல்ல, ஒருவரின் உள்ளத்தில் வாழ்வது. உண்மையான காதல் என்பதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாமல் நான் உனக்கு உடன் இருக்கிறேன் என்று நிரூபிப்பது. வார்த்தைகள் குறைந்தாலும் பரவாயில்லை, செயல்கள் அதிகமாக இருந்தால் போதும். அந்த காதல் உன்னை யாரோடோ ஒப்பிடாது, உன்னை நீயாகவே நேசிக்கும். உன் குறைகளை சரி செய்யாமல் உன்னை உன் குறைகளுடன் கூட மதிக்கும். அதுவே உண்மையான காதல். காதல் என்பது உன்னுடன் பேசும்போது சிரிப்பது அல்ல, உன்னை நினைத்தாலே சிரிப்பது. உண்மையான காதல் என்பது ஒருவரின் மனதுக்குள் இடம் பிடிப்பது மட்டுமல்ல, அவரின் பிரார்த்தனைகளுக்குள் இடம் பெறுவதும். அந்த அன்பு உன்னை சோதிக்கும், உன்னை வளர்க்கும், உன்னை உயர்த்தும். அது உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும் மிகப்பெரிய சக்தி. உண்மையான காதல் என்பது ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு பொறுப்பு. அது காலம் மாறினாலும் மாறாது, சூழ்நிலை மோசமானாலும் கைவிடாது. அந்த காதல் உன்னை உன் பாதையில் முன்னேறச் செய்யும், உன்னை உன் கனவுகளுக்கு அருகில் கொண்டு செல்லும். அதில் உனக்காக மட்டுமல்ல, இருவரின் வாழ்க்கைக்காக போராடும் மனம் இருக்கும். இதுவே உண்மையான காதலின் தனிச்சிறப்பு. உண்மையான காதல் என்பது உன்னை பிடித்துக் கொள்வதல்ல, உன்னை விடுவித்தாலும் நீ திரும்பி வருவாய் என்ற நம்பிக்கை. அது உறவை சிக்கலாக்காமல் எளிதாக்கும். அந்த அன்பில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்ற ஆசை இருக்கும். நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பந்தம் அல்ல. உண்மையான காதல் உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னை வளரச் செய்யும். காதல் என்பதே ஒருவரின் குறைகளை சரி செய்யும் முயற்சி அல்ல, அவரை அந்த குறைகளுடன் நேசிக்கும் திறமை. உண்மையான காதல் வந்தால் அது உனக்கு பொறுமையை கற்றுத்தரும், தியாகத்தை கற்றுத்தரும். அது ஒருவரை விட்டு பிரிந்தாலும் அவருக்காக நன்மையை வேண்டும் மனதை உனக்குள் வைத்திருக்கும். இதுவே அந்த அன்பின் பெருமை. உண்மையான காதல் என்பது மனதை நிரப்பும் ஒன்று, கண்களை மட்டும் கவரும் ஒன்று அல்ல. அது வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயலில் வெளிப்படும். அந்த அன்பு தூரத்தை வெல்லும், நேரத்தை வெல்லும், சூழ்நிலையை வெல்லும். ஒருவரின் சந்தோஷம் உன் சந்தோஷமாக மாறும்போது நீ உண்மையான காதலை புரிந்துள்ளாய். காதல் என்பதே ஒருவருடன் வாழ்வது அல்ல,
அவரின்றி வாழ்க்கையை நினைக்க முடியாத நிலை. உண்மையான காதல் வந்தால் அது உன்னை உன் கனவுகளுக்கு அருகில் கொண்டு செல்லும். அது உனக்குள் இருக்கும் சிறந்த மனிதரை வெளிக்கொண்டு வரும். அந்த அன்பு எப்போதும் தியாகத்தின் மொழியில் பேசும். உண்மையான காதல் என்பது சண்டையில்லாத உறவு அல்ல, சண்டையிலும் பிரியாத உறவு. அது உன்னை யாரிடமும் ஒப்பிடாது, உன்னை நீயாகவே நேசிக்கும். அந்த அன்பு சோதனைகளை எதிர்கொள்ளும், காயங்களை ஆற்றும், மனதை நிரப்பும். நீ அந்த அன்பை பெற்றால் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உண்மையான காதல் என்பது நான் உன்னை இழக்க விரும்பவில்லை என்ற பயத்தில் வாழ்வது அல்ல, நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்ற நம்பிக்கையில் வாழ்வது. அது உன்னை கட்டிப்பிடிப்பதற்காக மட்டுமல்ல, உன்னை விடுவித்தாலும் பாதுகாப்பாக உணரச் செய்யும். அந்த அன்பு உன் மனதை மட்டுமல்ல, உன் ஆன்மாவையும் தொட்டுவிடும். காதல் என்பதே ஒருவரின் மகிழ்ச்சிக்காக தன்னையே மறந்துவிடும் நிலை. உண்மையான காதல் வந்தால் அது உன்னை சுயநலமற்றவராக மாற்றும். நீ அவரின் கனவுகளை உன் கனவாக கருதி போராடுவாய். பிரிவுகள் வந்தாலும் அந்த அன்பு குறையாது, மாறாக அது உன்னை இன்னும் வலுவானவனாக்கும். உண்மையான காதல் என்பது தூரத்தை பயப்படாது, நேரத்தை வெறுக்காது, சூழ்நிலைகளை குற்றம் சாட்டாது. அது நாம் என்ற வார்த்தையை நான் என்பதை காட்டிலும் மேலாக வைக்கும். அந்த அன்பில் காத்திருக்கும் சக்தியும் காப்பாற்றும் பொறுப்பும் இருக்கும். இதுவே அந்த அன்பின் அழகும் வலிமையும். காதல் என்பது உன்னுடன் இருக்கும் நேரங்களில் மட்டுமில்லாமல் உன்னை நினைக்கும் எல்லா தருணங்களிலும் இருக்கும். உண்மையான காதல் என்பது உன்னுடைய சிறந்த தருணங்களிலும் மோசமான தருணங்களிலும் ஒரே மாதிரி நேசிக்கும். அது உன்னை காண்பதற்காக மட்டுமல்ல, உன்னை காப்பதற்காகவும் போராடும். உண்மையான காதல் என்பது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல, நான் உனக்காக எதையும் செய்ய தயார் என்று நிரூபிப்பது. அது வார்த்தைகளின் வாக்குறுதி அல்ல, செயல்களின் சாட்சி. அந்த அன்பு உன்னை மாற்றும், வளர்க்கும், உன்னை உன்னுடைய சிறந்த வடிவமாக மாற்றும் சக்தி கொண்டது. உண்மையான காதல் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்து அவரை மாற்றுவது அல்ல, அவரின் வாழ்க்கையை மேம்படுத்துவது. அது ஒருவரின் குறைகளை மறைப்பதல்ல, அந்த குறைகளுடன் கூட அவரை ஏற்றுக்கொள்வது. அந்த அன்பு உன்னை காயப்படுத்தினாலும் மனதின் ஆழத்தில் அவருக்காக நல்லதை விரும்பச் செய்யும். இதுவே அதன் தூய்மையும் வலிமையும். காதல் என்பது உன்னுடன் இருக்கும் நேரம் எவ்வளவு என்பதல்ல, உன்னுடன் இருந்த அந்த நேரம் எவ்வளவு அர்த்தமுள்ளது என்பதுதான். உண்மையான காதல் வந்தால் அது உன் மனதில் ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கும். அங்கு பயமில்லை, சந்தேகமில்லை, இருக்கும் ஒன்றே நம்பிக்கை. அதுதான் அந்த அன்பின் உயிர். உண்மையான காதல் என்பது உன்னை யாரோட ஒப்பிடாது, உன்னை நீயாகவே நேசிக்கும். அது உன் கடந்த காலத்தை குற்றம் சாட்டாது, உன் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும். அந்த அன்பு வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் தெரியும். அது உன்னை பிடித்துக் கொள்வதற்காக அல்ல, உன்னுடன் இணைந்து உயர்த்துவதற்காக பிறந்தது. காதல் என்பது ஒருவரின் முகத்தில் சிரிப்பை காணும்போது உனது மனம் நிறைவடைவது. உண்மையான காதல் என்பது நீ இல்லாத போதும் அவர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை உறுதி செய்வது. அந்த அன்பு உன்னை சுயநலமற்றவனாக்கும், நன்றியுணர்வுடன் வாழ வைக்கும். உண்மையான காதல் என்பது கதை சொல்லும் வார்த்தைகளில் இல்லை, காப்பாற்றும் செயல்களில் உள்ளது. அது சண்டையில்லாத உறவு அல்ல, சண்டையிலும் பிரியாத உறவு. அந்த அன்பு உன்னை சோதிக்கும், கற்றுத்தரும், உயர்த்தும். அதனை பெற்றவனே வாழ்வின் மிகப்பெரிய செல்வத்தை பெற்றவனாகிறார். உண்மையான காதல் என்பது உன்னுடன் இருக்கும்போது மகிழ்ச்சி தருவது மட்டுமல்ல, நீ இல்லாத போதும் உன் நன்மைக்காக நினைப்பது. அது ஒருவரின் அருகில் இருக்க விரும்புவது மட்டுமல்ல, அவரின் கனவுகளை காக்கும் காவலனாக இருப்பது. அந்த அன்பு சுயநலமற்றது, நேர்மையானது, நிலைத்தது. அதுவே அதன் அழகு. காதல் என்பது ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக சேர்ப்பது அல்ல, அவரை முழு கதையின் அர்த்தமாக மாற்றுவது. உண்மையான காதல் வந்தால் அது உன் மனதை பாதுகாப்பாக உணரச் செய்யும். அங்கு பயமில்லை, துரோகமில்லை, இருக்கும் ஒன்றே நம்பிக்கையும் நன்றியும். உண்மையான காதல் என்பது நீ வெற்றி பெற்ற போதும் தோல்வி அடைந்த போதும் ஒரே மாதிரி உன்னுடன் நிற்பது. அது உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னுடைய சிறந்த வடிவமாக உயர்த்தும். அந்த அன்பு உன்னுடைய மனதை ஆற்றும் மருந்தாகவும் உன்னுடைய ஆன்மாவை தூண்டும் தீபமாகவும் இருக்கும். காதல் என்பதே உன்னுடைய சந்தோஷத்தை விட அவரின் சந்தோஷத்தை மேலாக வைக்கும் மனம். உண்மையான காதல் வந்தால் அது உன்னை தியாகம் செய்ய தயங்காதவராக மாற்றும். அந்த அன்பில் சண்டைகள் வரும், தவறுகள் நடக்கும், ஆனால் கைவிடுவது நடக்காது.